நேத்து நமக்கு நிஃப்டில வந்து ஒரு ஷார்ட் கவரிங் வாய்ப்பு இருந்தும், அது நடக்கல. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ ஆ பார்த்தீங்கன்னா, நமக்கான நேத்துக்கான மார்க்கெட் வெள்ளிக்கிழமைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் 23,950. ஆ இதோட காலோட பிரைஸ் ரூ. 142. புட்டோட பிரைஸ் 131. இது 2யும் கூட்டி கிடைக்கிற வேல்யூவ 2ஆல ஆவரேஜ் பண்ணி கிடைக்கிறது தான் இந்த க்ளோஸ் 136. இதுதான் நமக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ். சரியா? ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் வந்து ரூ. 136. இது வந்து எல்லா ஸ்ட்ரைக்குமே காமன். சரியா? இந்த ரூ. 136 யாரெல்லாம் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்களோ, அவங்க அதுக்கடுத்த ஸ்ட்ரைக்கை நோக்கி போவாங்க. அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போவாங்க. இந்த 136 யாருக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கோ, அவங்க வந்து அடுத்த சப்போர்ட்டை தேடி போவாங்க. சரியா? இது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சரியான ட்ரேடு அப்படிங்கிறத தாண்டிலும் தப்பான ட்ரேடை அவாய்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ இன்னைக்கு ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். முந்தின நாளோட க்ளோஸுக்கு மேலே கொடுக்காங்க. முந்தின நாளோட ஹைக்கு கீழே. சரி, ஹைக்கு மேலே இருந்தால் இது கேப் அப் ஓப்பன். ஹைக்கு கீழே தான். இது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். இப்போ 24,124 அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் அப்படிங்கிறது கிடைக்கு. இப்போ நம்ம 24, 100, 150 இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கில் போய் பார்க்கலாம். ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் நிற்குமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஏன் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷார்ட் கவரிங் நடக்கலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். S2 கீழே போனால் ஃப்ரீ ஃபாலு. ஸோ மார்க்கெட் அதுக்கான சினாரியோலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே சினாரியோ தான் நடந்திருக்கு. ஏன் ஆனால் மார்க்கெட்டில் ஷார்ட் கவரிங் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு பிகினராக இருக்கிறவங்களுக்கு பேசிக்காக இந்த கான்செப்டை இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. சரியா? அதுக்கான காரணங்கள் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இந்த விஷயத்த ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ மார்க்கெட்டில் ப்ராபபிலிட்டி இது நடந்துருச்சுன்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. சரியா? அது நடக்காமல் போகிறதுக்கு சில விஷயங்கள் நடந்தாலே அது நடக்காமல் போயிடலாம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகே. இப்போ ஓப்பனுங்கிறது 24,124. நம்ம 24,100 கால் அண்ட் புட் எடுத்து வைப்போம். 24,100 100 கால் 150 புட்டை கூட எடுத்து வச்சுக்கலாம். சேம் ஸ்ட்ரைக்காக எடுக்கலாம், இல்லை கிராஸ் ஸ்ட்ரைக்கும் எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ₹136 அப்படிங்கிற ப்ரைஸை 2 பேத்துக்குமே காமனாக போட்டுக்கோங்க. இப்போ 24,124 நிஃப்டி ஓப்பனு. 24,150 புட்டு அப்படிங்கிறவங்க 136க்கு கீழே தான் ட்ரேட் நடக்காங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்ட்ராங்கான ஒரு வால்யூமில் 136 பிரேக் பண்ணி கீழே வந்தாச்சு. ஸோ 136க்கு மேலே ட்ரேட் நடக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓப்பனை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரியா? அப்போ 24,100 கால் பார்த்தீங்கன்னா 136க்கு மேலே இருக்காங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங் வால்யூமோட பிரேக் பண்ணி இருக்காங்க. அப்போ இவங்க 24,150 வரைக்கும் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி. அதாவது 150 வீக் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து 200 அப்படிங்கிறவங்களும் 136க்கு கீழே இருந்துட்டாங்கன்னா மார்க்கெட் 24,200 வரைக்கும் ட்ராவல் ஆகும். ஸோ இவங்களும் பார்ப்போம். இவங்களும் 136க்கு கீழே வந்தாச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து 24,000 இவங்களும் ஃபஸ்ட்டு கேண்டிலே 136 பிரேக் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் வந்து அப்போ நிஃப்டி 24,200 கண்டிப்பாக போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக அடுத்து கண்டினியூவாக 24,200 வரைக்கும் போயிட்டான். அதுக்கடுத்து மார்க்கெட்டில் என்ன இருக்குது? 24,200க்கு அப்புறம் 24,250 ஸ்ட்ரைக் இருக்குது. மார்க்கெட் இன்னைக்கு போயிருக்கா? அதிகபட்ச ஹை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை தான், கிட்டத்தட்ட 24,228. இப்போ 24,250 136 விட்டு கொடுக்காம இருந்ததுனால மார்க்கெட் வந்து கண்டினியூவாக அடுத்து ரேலி கொடுக்க முடியல. சரியா? இவன் 136 சப்போர்ட்டாக 136 சப்போர்ட்டாக இவன் எடுக்கிறான். ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து ஃபர்தராக அப்சைடு கண்டினியூ பண்ண முடியலை. ஓகே. இப்போ நான் ஸ்டாப்பாக மார்க்கெட் ஏறினது அதிகபட்சம் 24,200
200 வரைக்கும் போனது. அதுக்கடுத்து மார்க்கெட்டில் 24,250 ஸ்ட்ராங்காக 36 சப்போர்ட் எடுத்துக்கிட்டனால மார்க்கெட் ஃபர்தராக அதுக்கு மேலே போக முடியல. ஸோ அப்போ 136 நம்மளோட கண்டிஷனில் இருக்குல்ல, என்ட்ரி போகலாமான்னா கண்டிப்பாக போகலாம். கரெக்டான என்ட்ரி தான், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் 24,200 கால் இவங்கெல்லாம் வந்து 136க்கு கீழே இருந்தால் இன்னமும் சரி 200, 250 கால். ஓகே, 250 கால் 136 கீழே தான் இருக்குது. 24,200 கால் 136க்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ அப்போ காலும் 24,200 கால் 136 ரூபாய்க்கு மேலே இல்லைன்னா மார்க்கெட் புல்லிஷ் கிடையாது. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து புட்டு நம்ம 136 ரூபாயில் என்ட்ரி தாராளமாக போகலாம். கரெக்டான என்ட்ரி தான். ஸோ இதுக்கான ஸ்டாப் லாஸு 10லேருந்து 15 பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இங்கே 136லேருந்து நம்ம எதிர்பார்த்த டார்கெட் பெரிய அளவில் கிடைக்கலனாலும் ஒரு 20 பாயிண்ட் ட்ராவல் ஆகிருக்கு. மார்க்கெட் சைடுவேஸாக இருந்ததுக்கு என்ட்ரி டு ஒரு 20 பாயிண்ட் ட்ராவல் ஆனவங்க அதுக்கடுத்து ஃபர்தராக அவங்களும் வீக் ஆகுறாங்க. ஸோ 136 கட் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 102 ரூபா வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ நம்ம அப்போ இன்னமும் கீழே வர வர ஆவரேஜ் பண்ண அந்த இதெல்லாம் பண்ணவே கூடாது. 136லேருந்து 10லேருந்து 15 பாயிண்ட் தான் நமக்கான 10 பாயிண்ட் தான். 15 பாயிண்ட்டே அதிகம் தான். 10லேருந்து 15 பாயிண்ட்டு அதிகபட்சம் இன்னும் ஒரு 5 பாயிண்ட் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 பாயிண்ட் ஆக்கிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே நம்மளோட ரிஸ்க்கை பெரிய அளவில் ஹோல்டு பண்ணக்கூடாது. சரியா? 136னா அதுலேருந்து 15 பாயிண்ட்டு அப்படிங்கிறப்ப எவ்வளோ வரும்? ஒரு 136 - 15னா 121 தான். ஸோ அதிகபட்சம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் 121 கீழே கொண்டு போகக்கூடாது. லாஸ் வந்து கொண்டு போகக்கூடாது. அது கீழே அவங்க வந்து இன்வேல்டு அடுத்த ஸ்ட்ரைக்கு வந்து அந்த 136 தேடி இது போயிடுவாங்க. சரியா? அப்போ லாஸை பெரிய அளவில் கொண்டு போகக்கூடாது. ஸோ அப்போ நானாக இருந்தாலும் இந்த என்ட்ரியை நான் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணியிருப்பேன். நானும் எடுத்திருப்பேன். ஸோ எடுத்திருந்தேன், அதுதான் உண்மை. ஸோ அப்போ இங்கே நான் எதிர்பார்த்த டார்கெட் வந்து பெரிய அளவில் கிடைக்கல. மார்க்கெட்டுக்கு அதுக்கான காரணங்கிறது ப்ரீமியம் டிகே. ஸோ அந்த டிகே தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்காம விட்டதுக்கான அதிகப்படியான காரணம். ஸோ அதை தெளிவாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது 136 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ண நம்மளோட இது ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குது? 24,200 104 ரூபா 88 ரூபா இருக்காங்க. 104 ரூபா ப்ளஸ் 88 ரூபா அப்படிங்கிறப்ப 192, 96 ரூபா. சரியா? அவங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 96. நமக்கு எவ்வளோ ஸ்டார்டிங் 136 இருந்தாங்க. கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் வந்து டிகே நடந்திருக்கு. 40, 80 பாயிண்ட். ஒரு பக்கத்துக்கு 40 பாயிண்ட்னா டோட்டலாக வந்து ப்ரீமியம் 80 பாயிண்ட்டு டிகே அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த டிகே நடக்கிறதுனால யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா செல்லர்ஸ்க்கு. 2 சைடு செல்லர்ஸும் வந்து பயம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நம்மளோட R2க்கு மேலே நடக்கு. ஸோ R2க்கு மேலே நடக்கும்போது கால் சைடு உள்ள ப்ரீமியம் எல்லாம் கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் க்ளோஸிலேருந்து அபோவ் 100%க்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கண்டிப்பாக லாஸில் இருப்பாங்க. லாஸை புக் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ கட்டாயம்னா அந்த ஸ்ட்ரைக்கில் விட்டுட்டு அவங்க அதுக்கடுத்த ஸ்ட்ரைக்கில் அவங்களோட கான்ட்ராக்டை இது பண்ணணும், பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ பொசிஷனை சேஞ்ச் பண்ணும்போது மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க லாஸை ஏற்றுக்கிட்டதா அர்த்தம். ஸோ நான் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் நஷ்டத்தை ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு அவங்க அங்கேருந்து வெளியே போகிறாங்க. இல்லைன்னா அந்த பொசிஷனை பை பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ ஷார்ட் கவரிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா? ஆனால் ஷார்ட் கவரிங் வரல. ஏன் அப்படின்னா அந்த டிகே. இப்போது உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஸோ 9:20க்கு நாங்கள் ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஒரு இல்லை 9:30க்கு பார்ப்போம், 9:20லேருந்து பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செயினில் டிகேங்கிறத லைவ் மார்க்கெட்டில் எப்படி பார்க்குறதுன்னு தெரில. ஏடிஎம் மீட்டிங் வந்து இவ்வளோ இருக்குது நேற்றை காட்டிலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மெசேஜ் கொடுத்தேன்னா இது எப்படி பார்க்கணும் புரியல அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்கிங்க. இப்போ வந்து நமக்கு ஆப்ஷன் செயின் வந்து ஓடாது. லைவில் வந்து லைவில் ஓடிட்டுருக்க மாதிரி இப்போ அப்படியே நின்று தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த டூலை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்நேரம் 9:20க்கு இதுதான் ஆப்ஷன் செயினாக இருந்திருக்கும். இதில் என்ன இப்போ காட்டுதோ அதுதான் அந்நேரம் அங்கே இருந்திருக்கும். இப்போ இதில் வந்து கால் 127 ரூபா, கால் வந்து 127 ரூபா, புட்டு 108 ரூபா, சாரி 105 ரூபா. டோட்டலாக 232, 2ஆல் ஆவரேஜ் பண்ணால் 116 ரூபா. அப்போ 116 அப்படிங்கிறது
என்னாச்சு 20 பாயிண்ட் டிகேல மார்க்கெட் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து ரூ. 136 ஏடிஎம் ஆவரேஜ் ப்ரைஸு. இப்போ ரூ. 116 அப்படிங்கிறப்ப 20 பாயிண்ட் டிகேல மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. இது அதுக்கடுத்து இன்னொரு ஒரு 9:30 10 மணிக்கு பார்ப்போம். 10 மணிக்கு 124 109 124 + 109 அதே ரூ. 116 தான் கண்டினியூ ஆகுது. அடுத்த ½ அன் ஹவர் கழிச்சு நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்க 113 115 அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு 2 பாயிண்ட் டிகே நடந்திருக்கு. சரியா? 10:30 மணிக்கு. அடுத்த ½ அன் ஹவர் கழிச்சு நான் மூவ் பண்ணுறேன். 11 மணிக்கு 11 மணிக்கு பாருங்கள், அதுக்கடுத்து டிகே ஆயிருக்கு. ரூ. 112 மீட்டிங் ஆயிருக்கு. ஸோ 4 நாள் 8 பாயிண்ட் டிகே ஆயிருக்கு. அப்போ ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கும் மார்க்கெட் மொமெண்டம் இல்லைங்கும் இங்கே வந்து டிகே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது. இப்போ 121 108னா 121 + 108 சரி 121 101 111. ஸோ அப்போ டைம் ஆக ஆக டிகேங்கிறது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுறாங்க. ஸோ இந்த டிகேவை நீங்கள் இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்க்கணும். அதாவது அந்த இடத்துல வந்து நீங்கள் காலையில் பார்த்த ஸ்ட்ரைக்கு தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்நியா கரண்ட் மார்க்கெட்டில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கிறவங்க கால் அண்ட் புட் 2 ப்ரீமியத்தையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணி என்ன வேல்யூ முந்தின நாள் எவ்வளோ இருந்துச்சு, அப்போ எவ்வளோ கம்மியாக ஆகிருக்கு ப்ரீமியம், ஸோ அப்போ மீதி உள்ள அந்த காணாமல் போன நம்பர்லாம் டிகே ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து லைவ் மார்க்கெட்டில் இப்படி தான் செக் பண்ணணும். இதெல்லாம் பாருங்கள், 1 மணிக்கு பாருங்கள் 99 111 99 111 210னா ரூ. 105. கிட்டத்தட்ட நேற்று ரூ. 136 இருந்த ப்ரீமியம் ஒரு ரூ. 31 ப்ரீமியம் பாயிண்ட் அப்படிங்கிறது காணாமல் போயிடுச்சு. டிகேயில் போயிடுச்சு, செல்லர் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி டிகே நடக்கு. இதை இப்படி தான் வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணணும், ப்ரீமியம் எவ்வளோ தூரம் டிகே ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதில் உங்களுக்கு நான் வந்து அன்றைக்கி சொல்லியிருப்பேன் ஒரு சினாரியோ. S2க்கு கீழே மார்க்கெட் நடந்துருச்சுன்னா ஒரு ஃப்ரீ ஃபால் இருக்கும். ஸோ அதுக்கடுத்த லெவல்லாம் எது ரீச் ஆகணும் அப்படி மாதிரி நான் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா R2 அதே மாதிரி சினாரி சொல்லுவேன். R2க்கு மேலே இருந்தாலும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் வரும் அப்படி மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து நடக்கலை. சரியா? நடக்கலை. அதுக்கான மெயின் ரீசன் வந்து டிகே. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு S2 பிரேக் பண்ணும்போது அன்றைக்கி சினாரியோ வந்து காலையிலே நமக்கு வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸாக இருந்தது. சரியா? ப்ரீமியம் நான் அன்றைக்கே வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அன்றைக்கி மார்க்கெட்டில் என்னோட டெலிகிராம் குரூப்பில் இருந்தவங்களுக்கும் தெரியும். ஸோ ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏடிஎம் மீட்டிங் ரூ. 132 இருந்தது, ரூ. 152 வரைக்கும் போச்சு. ஸோ காலையில் மார்க்கெட் ஓப்பன்லேயே அந்த ஒரு ப்ரீமியம் அதிகரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த சினாரியோ இருந்துச்சான்னா இல்லை. ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் டிகேல தான் அந்த 9:20 மணிக்கே நமக்கு இருந்தது. கவனித்து நான் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஆப்ஷன் செயின் காட்டியிருப்பேன். 9:20க்கு 9:30 மணிக்கே வந்து வெறும் 116 பாயிண்ட்டு. ஸோ 20 பாயிண்ட் டிகேல தான் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது ஒரு செல்லருக்கு வந்து அட்வான்டேஜ். ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட்டில் டைம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் டிகே ஆகுது. ஸோ டிகே ஆகும்போது கட்டாயம் அவங்க வந்து பொசிஷனை கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேருக்குமே அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். என்னென்னா, இப்போ என்கிட்ட நான் யார்கிட்டயோ கடன் வாங்கியிருக்கேன். சரியா? அவர் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீ என்கிட்ட வாங்கின கடனை வந்து திருப்பி கொடுக்கணும், நான் வருவேன், கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை எடுத்து வை அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஆனால் என்கிட்ட வந்து இல்லை, காசு இல்லை. சரியா? அவர் கொடுக்க வேண்டிய காசு இன்றைக்கி இல்லை, இன்னும் 2 நாள் கழித்து தான் வரும். ஆனால் அவர் சொன்னால் ஏற்றுக்க மாட்டார். அதனால் நான் வந்து கொஞ்சம் பயத்தில் இருக்கேன். சரியா? அதே மாதிரி பயத்தில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது. R2க்கு மேலே நடக்கு. ஐயோ லாஸில் இருக்குமே, இப்போ வந்து மார்க்கெட்டில் நம்ம பொசிஷனை கவர் பண்ணணும், இந்த லாஸ் எப்படியாவது ஈடுகட்டணும், டைம் ஆக ஆக நமக்கு வந்து இன்னும் பெரிய லெவலில் லாஸ் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பயத்தில் இருக்காங்க.
நானும் ஒரு பயத்தில் இருக்கேன். ஸோ அந்த கடன்காரர் சாயங்காலம் வரேன்னு இருக்காரு. அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணுமே, ஆனால் நம்ம கையில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பயத்தில் இருக்கேன். சரியா? இப்போது மதியத்துக்கு மேலே வந்து அவர் வந்து கால் பண்ணுறாரு எனக்கு. நான் ஒரு முக்கியமான வேலையாக வந்து வெளியூர் போயிட்டேன். அதனால் வர 2 நாள் ஆகும். அதனால் நான் இன்றைக்கி சாயங்காலம் வரமாட்டேன். நான் வந்து திங்கட்கிழமை வந்து உங்கள்கிட்ட வந்து என் கடனை வந்து வசூல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ எனக்கு வந்து நிம்மதி. அப்பாடி! என் கையில் இன்றைக்கி காசு இல்ல. அவர் வந்திருந்தாலும் ஏதாவது சொல்லி சமாளிக்க தான் செஞ்சுருக்கணும். இல்லைன்னா கூடுதலா ஏதாவது வட்டி மாரி நான் போட வேண்டி இருந்திருக்கும். இருந்தாலும் திங்கட்கிழமை எனக்கு அமௌண்ட் வந்துரும். அன்னைக்கு தான் அவர் வர்றதா சொல்ட்டாரு. அதனால அன்னைக்கு குடுத்துறலாம். இப்போ வந்து எனக்கு உள்ள ஒரு ரிலீஃப் ஆயிரும். நிம்மதிங்கிறது வந்துரும். தப்பிச்சாச்சு அப்படிங்கிற மாரி. இந்த சினாரியோ தான் இப்போ அந்த இடத்துல. ஸோ மார்க்கெட்டில் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கழிச்சு ப்ரீமியம் அடிஷ்னல் இன்னும் கொஞ்சம் டீகே ஆகுது. ஸோ அப்போ அந்த செல்லர் வந்து லாஸை புக் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்ல. ஏன்னா மார்க்கெட் வந்து டீகே நடக்கு. ஆப்போசிட்டில் உள்ள செல்லரும் ப்ராஃபிட்டை புக் பண்ண மாட்டான். அவன் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். அவன் புக் பண்ணானா இவனுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் தான். ஸோ அவனும் வந்து ப்ரெஷர் போட மாட்டான். அதே நேரத்தில் நமக்கும் ப்ரெஷர் இல்ல. நம்ம வந்து டைம் ஆக ஆக நமக்கு டீகேல நம்மளோட லாஸு கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஃபைனலாக பொசிஷனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஐடியா வந்துடும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுதான் அங்கே நடந்தது. ஸோ அந்த டீகேங்கிற ஒரு விஷயத்தில் கால் செல்லர் பயப்படலை. ஸோ புட் செல்லர் ப்ராஃபிட்டாக புக் பண்ண ரெடியாக இல்லை. ஏன்னா 136 சப்போர்ட்டாக அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களும் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க. சரியா? அப்புறம் 2 பேருமே அவங்க லாஸையும் புக் பண்ண தேவையில்லை, இவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற சூழல் உருவாகினதுக்கு காரணம் அந்த ஒரு டீகே. சரியா? அந்த டீகே ஆகும்போது மார்க்கெட் எங்கிட்டும் மூவ் ஆகாது. ஸ்டில் அப்படியே கம்ப்ரஸ்ட் ஆயிரும். ஒரே இடத்துக்குள்ள வந்து ஸ்டில் சைடு வைஸாக போயிடும். ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே தப்பான என்ட்ரியை எடுக்கிறது, ஓவர் ட்ரேட் பண்ணுறது, ஆவரேஜ் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். சரியா? இது நடந்தால் இதுதான் நடக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ நடக்காமல் போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இது 136 சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னு நம்ம என்ட்ரி போகிறோம். ஸ்டில் அது பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்கல. ஆனால் நல்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட்டுங்கிற ஒரு 20 பாயிண்ட் டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் 121 அடிச்சிருச்சுன்னா, ஸோ இந்த பர்டிகுலர் டேல நம்ம எடுத்தது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதோட அந்த நாளை நான் கடந்து போயிடணும். ஸோ இல்லை எல்லா நாளுமே எனக்கு வந்து இது சக்ஸஸ் கொடுத்துருக்கு, இன்றைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டோட ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, ஸோ அடுத்தடுத்த நாளில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கான கேபிட்டல் இருக்காது. ஸோ கேபிட்டல் இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு வெளியே இருந்து தான் வேடிக்கை பார்க்கணும். அதனால் ஸோ மார்க்கெட்டை புரிஞ்சு பாருங்கள். சரியா? ஸோ எல்லா நாளும் நடந்துருச்சுனால நடக்கணும்னு அவசியம் இல்லை. நடக்கலைனாலும் மினிமம் லாஸ் என்னவோ அதை ஏற்றுக்கிட்டு மூவ் பண்ணி அடுத்த நாள் ஸோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு புதிய ஒரு தகவல் கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட்டில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, என்ன சரியாக பண்ணீங்க, என்ன கவனிச்சிங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த மாதிரி பலப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருந்து நான் வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஃபீட்பேக்காக எதிர்பார்க்குறேன். ஸோ கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களா இருந்தால் என்ன மாதிரி இண்டிகேட்டரு வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து நாளைக்கு வீக்கெண்ட்னால் ஒரு லைவ் செக்ஷன் வருவேன் கண்டிப்பாக. ஸோ இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நான் ஒரு புரிதலுக்காண்டி ஒரு வீடியோ போடலான்ட்டு ஐடியா. ஸோ அப்போ நீங்கள் என்ன மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது பேக்கெண்டில் நம்ம பேசலாம். ஸோ அதனால தான். ஓகே.